Good morning, guys. My name is Gopinath Anguswamy. போன கிளாஸில் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு 7 ஃபங்க்ஷனல் டைப்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி வந்து இன்னொரு 7 ஃபங்க்ஷனல் டைப் வந்து பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் சார். ஒன்று வந்து ஆல்ஃபா டெஸ்டிங்னா என்ன, எண்ட் டு எண்ட் டெஸ்டிங்னா என்ன, ஆடாக் டெஸ்டிங்னா என்ன, ஒயிட் பாக்ஸ், பிளாக் பாக்ஸ், ப்ரௌசர் கம்ப்யூட்டர் டெஸ்டிங் அண்ட் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் டெஸ்டிங், அதை நம்ம GUI டெஸ்டிங் சொல்லுவாங்க. Okay. Again, I'll take a good example of Amazon website. நான் அமேசான் வெப்சைட் வச்சு உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து ஒவ்வொரு இதாக நான் கேரி பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஆல்ஃபா டெஸ்டிங்னா என்ன? ஆல்ஃபா டெஸ்டிங்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அமேசான் சொல்கிறாங்கல்ல. ஸோ லெட்ஸ் சே கஸ்டமர் சர்வீசஸ்ன்னு ஒரு புது மாடியூல் வந்து அவங்க வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. க்ரியேட் பண்ணோன்னே க்ரியேட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து டெவ் டெஸ்ட் பண்ணிவிட்டு செகண்ட் ஃபேஸில் வந்து டெஸ்டர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு தென் ஃபைனல் மேனேஜர்கிட்ட போய் ஒரு ஃபைனல் தம்ஸ்அப் கொடுப்பாங்க. ஓகே, இந்த பர்டிகுலர் ஃபீச்சர் வந்து நல்லா இருக்குது, ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணியாச்சு, டெஸ்ட் கவரேஜ் வந்துடுச்சு, கோட் கவரேஜ் பண்ணியாச்சு. ஸோ திஸ் பர்டிகுலர் ஃபீச்சர் வந்து ப்ரொடக்ஷனுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஆல்ஃபா டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆல்ஃபா டெஸ்ட் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா, இன்டர்னலாக அந்த ஃபீச்சரை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இன்டர்னலாக அவங்க ஆஃபீஸில் வந்து ஒரு 150 பேர் வேலை செய்கிறாங்க, இல்லை வந்து ஒரு 300 பேர் வேலை செய்கிறாங்க. இன்டர்னலாக வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ஃபீச்சரை புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது, ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா இப்போது இதே வந்து சர்வீஸ் பேஸ் எப்படி இருக்குன்னா, இப்போ நான் தான் வந்து கிளைண்ட்டு, நான் வந்து உங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி எனக்கு டிசைன்ஸ் வேணும், இந்த மாதிரி என்னோடய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பிஆர்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்கள்ட்டையும் வந்து ஒரு இன்டர்னல் ப்ளஸ் அந்த கிளைண்ட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் ஃபீச்சருங்க, இந்த ஃபீச்சரை வந்து ப்ரொடக்ஷன் போகும்போது ரெடியாக இருக்குது அப்படின்னு. ஸோ அவங்க வந்து ஜென்ரல் டெஸ்ட், ஒரு மங்கி டெஸ்ட் மாதிரி பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒரு சும்மா அந்த அவங்க அவங்க அவங்களோட ரெக்யூர்மெண்ட்டில் வந்து இதெல்லாம் செட் ஆகுதான்னு செக் பண்ணுவாங்க. ஒன்ஸ் செக் பண்ண உடனே ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா, இதில் ஏதாவது பக் இருந்துச்சுன்னா, இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனாலிட்டி இஷ்யூ இருந்துச்சுன்னா, அவங்க வந்து ஃபஸ்ட்லேயே சொல்லிவிடுவாங்க. ஓகே, இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது, இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ பிஃபோர் இது வந்து பீட்டா இல்லைன்னா ப்ரொடக்ஷன் போகிறதுக்கு முன்னாடியே ஆல்ஃபாவில் டெஸ்ட் பண்ணி ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சி தடுத்துடுவாங்க. ஏதாவது இஷ்யூ வந்து ப்ரொடக்ஷனில் போய் வரத்துக்கு ப்ரொடக்ஷனில் போய் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஆல்ஃபாலேயே தடுத்துருவாங்க. அதுதான் வந்து குவாலிட்டியை வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்வேர் குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கு தான் அதனால தான் மெயினாக வந்து ஆல்ஃபா டெஸ்டிங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் சர்வர் வந்து சேமாக இருக்கும், ஆல்ஃபாலையுமே சேமாக இருக்கும், பீட்டாலையுமே சேமாக இருக்கும். ஓகே, ஸோ அதான் வந்து ஆல்ஃபா டெஸ்டிங் சொல்லுவாங்க உங்களுக்கு. டெஸ்டிங் பிஃபோர் கோ டு த பீட்டா ரிலீஸ், ரைட்? ஸோ எண்ட் டு எண்ட் டெஸ்டிங்னா என்னென்னா, லெட்ஸ் சே அகெயின் எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் வந்து இன்னொரு நேம் வந்து எப்படின்னா ரிக்ரெஷன் கூட சொல்லலாம். எண்ட் டு எண்ட் டெஸ்டிங்னா இப்போ ஏதாவது ஒரு மேசிவ் சேஞ்ச், இப்போ இந்த பியூட்டியில் சேஞ்ச் ஆகிருக்கு, புக்ஸில் சேஞ்ச் ஆகிருக்கு, இந்த லோகோலேயே சேஞ்ச் ஆகிருக்கு, எங்கெங்கே மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி எங்கெங்கெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கோ என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பி எண்ட் டு எண்ட் ரிக்ரெஷன், அகெயின் டிஸ்கஷன் பிட்வீன் தி ப்ராடக்ட் மேனேஜர்ஸ், dev managers plus the QA managers. If a massive impact was happening in a software, then they go each and every edge cases and covering all the test cases of a particular software. அப்படின்னா என்னென்னா, எல்லா சின்ன சின்ன எட்ஜ் கேஸு, ஈச் அண்ட் எவ்ரி ஃபங்க்ஷனாலிட்டி, எவ்ரி மாடியூல்ஸ், ஒரு சின்ன இடம் இல்லாமல் எல்லா டெஸ்ட் கேஸுமே எக்ஸிக்யூட் பண்ண வாட்டிக்கு தான் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஆல்ஃபாவோ இல்லை பீட்டாவுக்கோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு தம்ஸ்அப்பே கொடுப்பாங்க QA டீம்லேருந்து. இல்லைன்னா எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் ரிசல்ட் கொடுக்குற வரைக்கும் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ப்ரொடக்ஷனுக்கும் போகாது, இல்லை பீட்டா ரிலீஸுக்கும் போகாது. ஆடாக் டெஸ்டிங்னா என்னென்னா, ஓகே, இது வந்து ஆடாக் டெஸ்டிங் வந்து நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸ்லலாம் இது வந்து நடக்கும். பெரிய கம்பெனிஸில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது மோஸ்ட்டாக. சின்ன கம்பெனிஸில் ஏன் நடக்குதுன்னா, அவங்க வந்து ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்கும், சீக்கிரமாக ஒரு ஃபீச்சர் ரெடி பண்ணுவாங்க, அந்த ஃபீச்சரை வந்து சீக்கிரமாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டைம் என்னென்னா, நம்மளுக்கு வந்து சீக்கிரம் உருவாக்குறப்ப என்ன இஷ்யூ வரும்னா, அங்கே வந்து நம்ம ப்ராப்பராக பிஆர்டிஸும் இருக்காது,
பிஆர்டினா என்னென்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன். அந்த டாக்குமெண்ட் வந்து அந்த ஃபீச்சருக்கு வேண்டிய சரியான டாக்குமெண்ட் வந்து பண்ண மாட்டாங்க. அதே நேரத்தில் வந்து டெஸ்டிங்க்கும் வந்து டெஸ்ட் கேஸ் எழுதுறதோ டெஸ்ட் சினாரியோஸோ டெஸ்டிங் ஸ்கோப்போ ப்ராப்பராகவே இருக்கவே இருக்காது. ஒரு பிளானிங்கே இருக்காது. உருவாக்குவாங்க. அந்த ஃபீச்சரை உருவாக்குறப்பயே வந்து ப்ராடக்ட் மேனேஜர்ஸும் டெவலப்பர்ஸும் சேர்ந்து மோஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ப்ளஸ் கியூஏவும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. என்னன்னா ஏதாவது சேஞ்சஸ்னால் அப்பயே டெவலப்பர்ஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ ஏதாவது ஒரு கஸ்டமர் வந்து அந்த ஒரு இடத்துல அந்த பர்டிகுலர் ஃபீச்சரில் ஏதாவது ஆட் ஆன் பண்ண சொன்னாங்கன்னா உடனே அப்பயே அன்னைக்கே ஆட் பண்ணிவிட்டு அப்பயே ஒரு ஜென்ரலாக செக் பண்ணுவாங்க. ஒரு டெஸ்ட் கேஸோ ஒரு டெஸ்ட் சினாரியோஸோ ஒரு டெஸ்ட் பிளானிங்கோ எதுவுமே இருக்காது. அதான் டாக்குமெண்டேஷன் எதுவுமே ஒரு சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு ப்ரொடக்டிவிட்டி எந்த கியூஏக்கு அதிகமாக இருக்கோ அதை வச்சு அவங்க வந்து அந்த பர்டிகுலர் ஃபீச்சரை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து லெட்ஸ் சே ஹோம் அண்ட் கார்டன் ஒரு ஃபீச்சர் இருக்குது. அந்த ஃபீச்சரில் வந்து ஒரு டாக்குமெண்டேஷனோ ஒரு எதுவுமே ப்ராப்பர்லி பிளானிங்கே இருக்காது. அதே மாதிரி தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் இந்த சைடில் உட்காந்துருப்பாங்க, டெவலப்ஸ் இந்த பக்கம் சொல்லுவாங்க. அவங்க வந்து அப்படியே இன்புட்ஸ் கொடுக்க அவங்க அப்படியே கோட் பண்ணுவாங்க. லைட்டான டிசைனர்ஸும் கூட இருப்பாங்க. ஓகே, இந்த டிசைன் இங்கே வரலாம், இந்த டிசைன் இங்கே வரலாம், அங்கே வரலான்னு சும்மா அவங்க ஒரு இது கொடுப்பாங்க, ஹிண்ட் கொடுப்பாங்க. அதுபடி அன்றைக்கே வந்து டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாளோ இல்லை அன்றைக்கி ஈவினிங்கோ வந்து கியூஏவும் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்பயே வந்து ஆல்ஃபாக்கோ இல்லை பீட்டாக்கோ ரிலீஸ் பண்ணுவாங்க. மெயினாக ஹேடாக்னு என்னென்னா டெஸ்டிங் வித்தவுட் பிளானிங் அண்ட் டாக்குமெண்டேஷன் கண்டக்டட் அட் அன் ஏர்லி டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். அதுதான் இப்போ சொன்னது உங்களுக்கு. கூல். நாலாவது வந்து என்னென்னா ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் நத்திங் பற்றி யூனிட் டெஸ்டிங் கூட சொல்லலாம். ஏன்னா ஒயிட் பாக்ஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கோடிங் நாலேஜ் தேவையாக இருக்கும். அதே நேரத்தில் இது வந்து இந்த ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் வந்து டெஸ்டர்ஸ் இன்வால்வ் ஆக மாட்டாங்க அன்டில் அன்லெஸ் இஸ் அ யூனிட் டெஸ்டர். இல்லைன்னா ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்க்கு வந்து டெவலப்பர்ஸ் மட்டும்தான் அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்டர்ஸ் வில் நாட் கோன் பி இன்வால்வ் இன் தி ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங், ரைட்? அதே மாதிரி நான் நிறைய இங்கிலீஷ் ஃபுல்லாக வருது, நான் முடிஞ்ச தமிழ்லேயே இது பண்ணுறேன். பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்னா என்ன? பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்னா என்னென்னா இன்னொரு வார்த்தை என்ன சொல்லணும்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். இன்னொரு வார்த்தை சொல்லணும், ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் என்னென்னா நீ என்ன பார்க்குறியோ அந்த ஃபங்க்ஷன் கண்ணால் என்ன தெரியுதோ நம்ம அதை தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து டெவலப்பர்ஸ் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. திஸ் டெஸ்டிங் டன் பை த டெஸ்டர்ஸ், QA தான் வந்து இதை டெஸ்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கண்ணால் பார்த்து டெஸ்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? ஓகே, நீங்கள் டெஸ்ட் கேஸ் எப்படி எழுதிருப்பீங்கன்னா வெரிஃபை தி ப்ரைம் வீடியோ இஸ் கிளிக்கபிள் ஆர் நாட். ஓகே, இட்ஸ் கிளிக்கபிள், டெஸ்ட் கேஸ் இஸ் பாஸ்ட். ஒன்ஸ் கிளிக்கபிள் ஆச்சுன்னா ஐ நீட் டு கெட் திஸ், இந்த மாதிரி டிசைன் எனக்கு வரணும், அந்த இடத்துல வந்து இந்த ப்ரைம் ஒரிஜினல் எக்ஸ்க்ளூஷன் ஒரு டெக்ஸ்ட்டுக்கு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் டிசைன் வெரிஃபிகேஷனும் கொடுத்துருப்பீங்க டெஸ்ட் கேஸில். அப்போ அந்த டிசைன் வெரிஃபிகேஷனும் நீங்கள் பண்ணிவிட்டு அதுதான் வந்து பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன கண்ணால் பார்க்குறீங்க, என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி உங்களுக்கு நேவிகேட் ஆகுது, எப்படிலாம் ஒர்க் ஆகணும்னு உங்களுக்கு பிஆர்டியில் இருக்கோ, எப்படிலாம் ஒர்க் ஆகணும் உங்களுக்கு டிசைனில் இருக்கோ, அதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணுறது தான் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. அகெயின் நான் வந்து இதை உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் லெவலில் போய் மீனிங் சொல்ல, எப்படிலாம் வந்து ஒரு மார்க்கெட்டில் டெஸ்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ நான் அந்த சினாரியில் வச்சு நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். ஓகே, இதை வந்து நம்ம டெஃபினிஷன் சொல்லலாம். ஓகே, பிளாக் பாக்ஸ் இஸ் டெஸ்டிங் இஸ் டன் பை தி டெவலப்பர்ஸ், இட் இஸ் அனதர் நேம் ஆஃப், அந்த மாதிரி நான் உங்களுக்கு ப்ரீஃபாக டிஸ்கிரிப்ஷனாக போக விரும்பல. எப்படி மார்க்கெட்டில் நாங்கள்லாம் எப்படி வந்து கியூஏவாக ஒர்க் பண்ணுறோமோ நான் அந்த பெர்ஸ்பெக்டிவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கூல். ப்ரௌசர் கம்பேட்டபிலிட்டி டெஸ்டிங்னா என்ன அப்படின்னா, இதில் அகெயின் 2 இருக்குது, 3 கூட இருக்கலாம். ஏன்னா ப்ரௌசர் டெஸ்டிங்னா வெப் டெஸ்டிங்னா தனி இது, அதே வந்து டெஸ்க்டாப் டெஸ்டிங்னா இட்ஸ் அ செப்பரேட், மொபைல் டெஸ்டிங்னா இட்ஸ் கோன் பி செப்பரேட். இப்போ ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா கம்பேட்டபிலிட்டினா இப்போ ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஃபயர்வாக்ஸ்லேயும் ஒர்க் ஆகணும், மொசில்லாலையும் ஒர்க் ஆகணும், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர்லேயும் ஒர்க் ஆகணும், அதே மாதிரி சஃபார்லேயும் ஒர்க் ஆகணும், ஓப்ராலையும் ஒர்க் ஆகணும். அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் வந்து எல்லா ப்ரௌசர்லேயுமே வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுவோம் அந்த சாஃப்ட்வேர், பர்டிகுலர் சாஃப்ட்வேர். ரெண்டாவது என்னென்னா ரெசல்யூஷனுமே ஃபிட் ஆகுதா இல்லை, ஏன்னா ஒவ்வொரு ப்ரௌசருக்குமே ஒவ்வொரு ப்ளக்கின்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரௌசருக்குமே ரெசல்யூஷன் வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ப்ரௌசருக்குமே
ஸ்க்ரீன் சைஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எல்லா ப்ரௌசர்லையுமே வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். அகெயின் இஃப் யூ கோ கிளைண்ட் மூலியமாக கிளைண்ட் சொல்லுவாங்க, இல்லை எனக்கு இந்த 3 ப்ரௌசரில் ஒர்க் ஆனால் மட்டும் போதும், வேறு எந்த ப்ரௌசர்லையும் தேவை இல்லை அப்படின்னா அந்த 3 ப்ரௌசர்லையும் வந்து வெரிஃபை பண்ணணும். இப்போ நீங்கள் ப்ராடக்ட் பேஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, இல்லை எனக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து எல்லா ப்ரௌசர்லையும் ஒர்க் ஆகணும், ஒரு 10 ப்ரௌசர்ஸ் லிஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த 10 ப்ரௌசர்லையும் வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். மெயினாக அந்த சாஃப்ட்வேர் வந்து எல்லா ப்ரௌசர்லையும் ஓப்பன் ஆகுதா இல்லையான்னு பார்ப்பீங்க. 2வது வந்து ரெசல்யூஷனில் செட் ஆகுதா, எல்லா நம்ம எப்படி டிசைன் கொடுத்துருக்காங்களோ அதே டிசைன் வந்து எல்லா ப்ரௌசர்லையுமே வந்து தெரியுதா இல்லையான்னு பார்க்கணும். 4வது வந்து ஸ்க்ரீன் சைஸ் வந்து ஆப்டினாக இருக்கா இல்லையான்னு அதுவுமே நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா அகெயின் டிஃப்ரெண்ட் ப்ரௌசரில் செக் பண்ணுறப்போ நிறைய இஷ்யூ வரும், எஸ்பெஷலி ரெசல்யூஷன் இஷ்யூ வரும். ஏன்னா ஒவ்வொரு ப்ரௌசருமே ஒவ்வொரு விதமான ப்ளகின்ஸ் அவங்க பேக்கெண்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணணும். ஃபங்க்ஷனாலிட்டி வைஸாலுமே நீங்கள் வெரிஃபை பண்ணணும் ப்ராப்பராக எல்லா ப்ரௌசர்லையுமே. ஏன்னா அகெயின் நம்ம QA வந்து பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்லேயும் இருக்கணும் இனிமேட்லேருந்து பேக்கெண்ட்லேருந்து. ஏன்னா பிஃபோர் 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் முன்னாடி வந்து ஒரு 3 ப்ரௌசர் தான் இருந்துச்சு, 2 ப்ரௌசர் தான் இருந்துச்சு. அப்போ வந்து நம்ம டெஸ்டிங் ஈஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி அவ்வளோ அட்வான்ஸ் லெவல் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து பேக்கெண்டில் இல்லை. இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு. ஒவ்வொரு ப்ரௌசருக்கும் ஒவ்வொரு விதமான ஆப்டின் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வி நீட் டு பி வெரி கேர்ஃபுல். அதே வந்து இப்போ மொபைலுக்கு வந்தீங்கன்னா, மொபைலில் வந்து இப்போ வெர்ஷன் வைஸ் நிறையா வந்துச்சு. அப்போ வந்து இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வெர்ஷன் 6 மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வெர்ஷன் 5 வெர்ஷன் 6 தான் இருந்துச்சு, இல்லை வெர்ஷன் 7 கூட இருந்துச்சு. அப்போ வந்து நீங்கள் வெர்ஷன் 5லையும் செக் பண்ணணும், வெர்ஷன் 6லையும் வெர்ஷன் 7. ஸோ அப்போ வந்து லாலிபாப்பு, மெசமெல்லான், ஸோ அதே மாதிரி தான். இப்போ எப்படி நீங்கள் ப்ரௌசர் டெஸ்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் மொபைல்லையுமே வந்து எல்லா வெர்ஷனுமே வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு எஸ்பெஷலியாக நம்ம செக் பண்ணோம். அதே மாதிரி இதுலேயும் மொபைல்லையுமே ரெசல்யூஷன் இருக்குது, அதுலேயுமே பிக்சல் இருக்குது, உங்களுக்கு சைஸ் இருக்குது. ஏன்னா இப்போ ஒவ்வொரு மொபைல் சைஸுமே வேரி ஆகும். அதே மாதிரி அந்த பர்டிகுலர் டிசைன் வந்து ஒவ்வொரு அந்த எல்லா விதமான சைஸ்லேயுமே வந்து ஆப்டின் ஆகுதா இல்லையா, டிசைன் இஷ்யூ எப்படி வருது. அதே மாதிரி இப்போ நீங்கள் வெவ்வேறு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வந்து தமிழ் யூஸ் பண்ணாலுமே வந்து தமிழில் வந்து ஹலோ ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னா வந்து தமிழில் வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா எப்படி இருக்கீங்கன்னு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் ஒரு வார்த்தையில் ஒரு லைனில் வரும், ஆனால் தமிழில் வந்து 2 லைனில் வரும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து டிசைன் பிரேக் ஆகும். ஸோ இந்த மாதிரி சினாரியாவும் நீங்கள் வந்து இந்த ப்ரௌசர் கம்பேட்டபிலிட்டி தான் நீங்கள் வந்து செக் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் அகெயின் ரெசல்யூஷன், வெர்ஷன் வைஸ் செக், ஹைட் வித்து, அகெயின் அது என்ன இன்ஸ்டால் ஆகுதா, அந்த ப்ராப்பர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகலா இல்லையான்னு இதெல்லாம் வந்து நம்ம அந்த ப்ரௌசர் கம்பேட்டபிலிட்டியை செக் பண்ணுவாங்க. அதை 2 விதமாக, மொபைல் டெஸ்டிங் அண்ட் வெப் டெஸ்டிங். GUI டெஸ்டிங் என்னென்னா இட்ஸ் நத்திங் பட் தி கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் டெஸ்டிங். ஓகே, அதே தான் உங்களுக்கு எப்படின்னா நீங்கள் கண்ணால் என்ன பார்க்குறீங்களோ அதை டெஸ்ட் பண்ண போகிறீங்க. திஸ் இஸ் அ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் டெஸ்டிங். நீங்கள் கண்ணால் என்ன பார்க்குறீங்களோ அதுதான் வந்து டெஸ்ட் பண்ண போகிறீங்க. கிராஃபிக்கலாக உங்களுக்கு தெரியுங்களா, யூசர் இன்டர்ஃபேஸ் நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்களோ அதை தான் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க. இது நீங்கள் பிளாக் பாக்ஸ்னு சொல்லலாம், ஃபங்க்ஷனல், இட்ஸ் மோர்லெஸ் எல்லாமே ஈக்குவல் தான். ஸோ இஃப் interviewers ask you what is graphical interface testing அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா, நத்திங் பட் what you see what you test. நீங்கள் என்ன வந்து உங்களுக்கு ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகுதோ அதை தான் நீங்கள் வெரிஃபை பண்ண போகிறீங்க, அதை தான் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ண போகிறீங்க. அதுதான், அவ்வளோதான். கூல், தேங்க்யூ கைஸ். இன்னும் நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இன்னும் நிறையா கவர் பண்ண பார்க்குறேன். மேனுவல் டெஸ்டிங் ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆட்டோமேஷன் போடலான்னு இருக்கேன். மொபைல், வெப்பு, API ஆட்டோமேஷன் எப்படி டெஸ்ட் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். தேங்க்ஸ் வெரி மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இட்ஸ் மெயின்லி ஃபார் தி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் இட். நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் இன்னும் எப்படி வேலை எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். ஹேவ் குட் டே. பை.